தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணா எழுதிய புத்தக வடிவில் பிரம்மாண்ட நுழைவு வாயிலுடன் அமைக்கப்பட்டுள்ள சேலம் புத்தக கண்காட்சி பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. சேலம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் சார்பில் சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள மாநகராட்சி திடலில் புத்தக திருவிழா கண்காட்சி நடைபெற்று வருகிறது. புத்தக கண்காட்சியின் முகப்பில் பெரியாரின் பெண் ஏன் அடிமையானால், பேரறிஞர் அண்ணாவின் செவ்வாழை என்ற புத்தகங்களின் வடிவில் நுழைவாயில் மற்றும் பல்வேறு எழுத்தாளர்கள் எழுதிய புத்தக வடிவிலான முகப்பு பகுதி பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. உள்ள நுழைவாயிலே பார்த்தீங்கன்னா இந்த பெரியாருடைய பெண் ஏன் அடிமையானால் அப்படின்ற அந்த வாசகம் அமைப்பு உள்ள செட் பண்ணியிருக்கிறாங்க. அது உள்ள நுழையும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள அது உள்ள அந்த ஒரு கருத்துக்குள்ளே நுழையிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாயில் சொல்கிறத விட அந்த மாணவர்கள், அந்த குழந்தைங்க, பெண் குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது இப்படிலாம் இதெல்லாம் இருந்திருக்குது அப்படின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துது. அறிவியல் சார்ந்த புத்தகங்கள், உலக சிந்தனை சிற்பி தந்தை பெரியார், அகிலம் போற்றும் அறிஞர் அண்ணா, காலத்தின் நாயகன் கலைஞர் எழுதிய புத்தகங்கள், நாவல்கள், குழந்தைகளுக்கான கதை புத்தகங்கள் என சுமார் 3 லட்சம் புத்தகங்கள் விற்பனை செய்யும் வகையில் 230 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வந்திருக்கு. இன்னைக்கு மொபைலாக இருக்கட்டும், இதெல்லாம் தவிர்த்து புத்தகங்களையும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டோடு இன்றைக்கி வராங்க. அதுவும் குறிப்பாக இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பெரியார் சிந்தனைகள், அம்பேத்கருடைய சிந்தனைகள், மார்க்சியோட தத்துவங்கள் இதெல்லாம் ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சேலம்ங்கிறது பெரியாருக்கான மண். நமக்கு 44 பார்த்தீங்கன்னா சேலம் மாநாடு இங்கே தான் நடத்தினார். ஸோ அதனுடைய தாக்கங்கள் வரும்போது இன்றைக்கி பெரியாரை பற்றி நல்ல விழிப்புணர்வு இருக்குது. குறிப்பாக மாணவிகள் அதிகமாக வாங்குறாங்க. பெண் ஏன் அடிமையானால் அந்த புத்தகத்தை விரும்பி வாங்குறாங்க. பல்வேறு இசைக்கருவிகள் அணிவகுத்த தனியரங்கு, சேலத்தில் வந்து செல்லும் பறவை இனங்களின் புகைப்படங்கள் உள்ளிட்டவை புத்தக கண்காட்சியை அலங்கரித்துள்ளன. மாணவ மாணவிகள் புத்தகங்கள் வாங்கி பயன்பெறும் வகையில் ஒவ்வொருவருக்கும் 50 ரூபாய்க்கான இலவச கூப்பன் வழங்கப்படுகிறது. வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே 50 ருபீஸ்க்கு கூப்பன் தராங்க. அதில் நம்ம ஃப்ரீயாக புக்ஸ் வாங்கிக்கலாம். அதுவும் இல்லாமல் இங்கே நிறைய லிட்ரேச்சர் புக்ஸு, நிறையா புக்ஸ் இருக்குது. ஆத்தர் எழுதின புக்ஸு, நிறையா புக்ஸ் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எல்லாருமே வரலாங்க. புத்தக கண்காட்சி வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புத்தக கண்காட்சிக்கு பள்ளி மாணவ மாணவிகள், கல்லூரி மாணவர்கள் வந்து செல்ல பேருந்து வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் புத்தக கண்காட்சியை நீட்டிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.